ஸ்ரீ சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே ஜம் ததிங்கினத்தும் தஜம் भद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னா இல்லையா, அந்த மாதிரி இது மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள் ஒன்று. ரெண்டாவது போகி, போயப்பழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். த பாஸ்ட் அண்ட் எனிதிங் பெண்டிங் இன் த ஃப்யூச்சர் எல்லாம் அந்த நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே அப்படிங்கிற பெருமாள்கிட்டையோ, அழல் உருவான அண்ணாமலையார்னு சொல்கிற சிவங்கிட்டையோ, இல்லை அக்னி புஷ்பம் என்று அமரகோஷம் வர்ணிக்கின்ற முருகப்பெருமானிடத்திலோ யாரோ ஒருத்தர்கிட்ட எல்லாத்தையும் பொசுக்கிட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிற மாதிரி ஒரு புதிய சிந்தனைகளோடு நீங்கள் புறப்பட வேண்டிய டிரான்சிட் டைம் இன்னைக்கு. ஓகேவா? சங்கரம் சிவசங்கரம். ஜோதி ஸ்வரூபன் சுவாமி ஐயப்பன், நெருப்பென்ன நின்ற நெடுமால், ஜோதி வடிவமான அடிமுடி தெரியாத அண்ணாமலை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. தாங்கள் இதுவரை காட்டியிருக்கிற இறைவனின் ஒளி வடிவங்கள் ஐம்பூதங்களில் நெருப்பை ரெப்ரசன்ட் செய்கிற ஒளியை தன் வடிவமாக இறைவன் தேர்ந்தெடுத்து கொண்டதன் காரணம் என்ன? All the elements were so mixed up in him. இது வந்து ஷேக்ஸ்பியர். All the elements are so mixed up in him. When he walks, nature will itself raise up and say, here goes a man up now. அது மாதிரி இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. அதில் நம்மக்கிட்ட அந்த 5 எலமெண்ட்ஸில் ஏதோ ஒன்று தூக்கமாக இருக்கும். அதை யோசனை பண்ணுங்கள். பாயசம்னா என்ன? அதில் சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், திராட்சை, முந்திரி பருப்பு எல்லாம் இருக்கும். ஆனால் பைத்தம்பருப்பு தூக்கலாக இருந்தால் பைத்தம்பருப்பு பாயசம், அரிசி பாயசம், கோதுமை ரவை பாயசம், சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம். அதில் ஒரு இன்க்ரீடியன்ட் மாறுதா இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு கூட இருக்குது, ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரை அப்படின்னும். ராமநாமம் என்ற பாயசத்துக்கு கிருஷ்ணநாமம் சக்கரை அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது உலகத்தில் இல்லை, ஏகைவ சத்தியம், ஒன்று பரம்பொருள், நாமதன் புதல்வர். ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒன்று ஜாஸ்தி இருக்கும். இப்போ நான் பாயசம் உதாரணம் சொன்னேன் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வாரியார் சாமி இருந்தார். அவர் ஆகாச தத்துவம், ஆனால் ஏரோப்ளேன்லேயும் செத்து போயிட்டார். ஆகாசத்தில் இறந்து போயிட்டார், அவ்வளோதான். ஏரோப்ளேன்லேயே இறந்து போயிட்டார் அவர். ராமர் சரையு நதியில் ஜலசமாதி ஆனார். சீதை பூமி தத்துவம், அதனால் பூமி பழந்து தன்னுடைய பேரண்ட் எலிமெண்ட் ஆகிய பூமாதேவி கிட்ட போய் ஐக்கியமாயிட்டான். பட்னத்தார் காற்றுலேருந்து வந்தவர், அதனால் இங்கே திருவொத்தியூர் பக்கத்தில் காற்றுல கலந்துட்டார். 3 தடவை கூடக்குள்ளே சேர்த்து வைக்க சொல்லி 3ஆவது தடவை காணாமல் போயிட்டார், காற்றுல போயிட்டார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஐம்பூதங்கள் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட தூக்கலாக இருக்கும். நாம் அதில் மெர்ஜ் ஆகும். ஒன்ஸ் வி டீகம்போஸ் our body is just a chemical composition. கெமிக்கல் கம்போசிஷன்னா என்ன? இப்போ ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுங்கிறாங்க.
அதில் H2SO4 அப்படின்னா கெமிஸ்ட்ரியில். H2னா ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் 2, சல்ஃபர் 1, ஆக்சிஜன் 4 அப்படின்னு அர்த்தம். பொட்டாசியம் பர்மேங்கனேட்னா KMnO4ன்னுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி, இது கெமிக்கல் காம்பினேஷன். அந்த மாதிரி நம்ம உடம்புல கூட 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் யார்கிட்ட எந்த எலிமெண்ட்லேருந்து வந்தாங்களோ அதில் போவாங்க. ஸோ ஆகாசத்திலேருந்து வந்தவங்க வான் கலந்த மாணிக்க வாசகா அப்படிங்கிறாங்க. அப்போ ஆகாசத்தில் கலந்தாருன்றோம். ராமர் சரையு நதியில் போனார், சீதை பூமியில் போனான், பட்டினத்தார் காற்றுல போனார், இப்படி சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி உங்ககிட்ட எந்த எலிமெண்ட் ஜாஸ்தி இருக்கோ அது நல்ல வேலை செய்யும். இப்போ சிவசங்கர் பாபா இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட இருக்கிறது எது? ஆகாச தத்துவம், நெருப்புன்னு வச்சுக்க வேணாக்கா. அதனால் நான் வெளிப்படுத்துகிற எல்லா தெய்வ வடிவங்களும் இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நான் நெருப்பில் காட்டுறது தான். நீங்கள் யாகம் இல்லை கற்பூரம் எனக்கு எதிரில் வச்சிங்கன்னா நான் எதை இங்கே பார்க்குறேனோ அதில் காட்டுவேன், உங்கள் கேமராவில் வரும். இப்படி தான் எல்லா கடவுள்களையும் நான் காட்டியிருக்கேன். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்று ஜாஸ்தி இருக்கும். அதனால் we won't be able to say which is bigger, which is not. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூல் இருக்குது. பைபிளில் என்ன வருது? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. First there was the word, word was the Lord, and it was the Lord himself. அப்போ அந்த வார்த்தை எது? ஓம். இதுதான் பைபிளில் வர ஓப்பனிங் சென்டென்ஸ். ஆகாசத்தில் அதுதான் இருக்குது. ஆகாசத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்லி சவுண்டு. அது கீழே வர்றபோது இந்த காற்றுல புஷ்ஷுன்னு சவுண்டு வரும். ஸ்பரிசம் ப்ளஸ் சவுண்டு 2 வருது. அண்டு இந்த பூமியில் வர்றபோது 5 எலிமெண்ட்டும் இருக்குது. மண்ணில் செஞ்ச உடம்பு, மூக்கிலெல்லாம் ஓடுற காற்று, அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ், நெருப்பு எல்லாமே இருக்கா. 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. தண்ணியில் போனேனாக்கா அதில் கலக்கு பழக்குன்னு சத்தம் இருக்கும், டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ 5 எலிமெண்ட்லேயும் பெஸ்ட்டு வந்து பூமி தான். அதனால் யாராக இருந்தாலையும் இந்த மண்ணில் பிறக்கிறாங்க. மண்ணில் பிறந்து அந்த தவத்தை அடைவதற்கு 5 எலிமெண்ட்டும் தேவைப்படுது. நீங்கள் வந்து தவம் செஞ்சு தெய்வ நிலையை அடையணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வ நிலையை அடையணும்னு சொன்னால் பூமி தான் அதுக்கு சாயல். ஆகாசத்தில் வெறும் சத்தம், அதுக்கப்புறம் சத்தமும் காற்றும், இந்த மாதிரி அதிலெல்லாம் 5ல் 2 5ல் 1 இப்படிலாம் இருக்குது. ஸோ ராமாயணத்தில் ஆஞ்சநேயரை பற்றி என்ன சொல்கிறாங்க? 5லே 1 பெற்றான். இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா இந்த 5 எலிமெண்ட்ஸ் எப்படி வேலை செய்யும்னு தெரியும். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 6 ஆக ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான், 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் 5லே 1 வைத்தான். 5லே 1 வைத்தான் என்ன? நெருப்பு வச்சான். பூமாதேவி மண்ணில் இருந்து வந்த வழியே அதை சொல்கிறான். அஞ்சனா தேவி அங்கே திருப்பதி போகிற வழியில் இருந்தா, அவள் காற்றினுடைய அம்சத்தில் வந்தவள். இப்படி அந்த 5ம் சேர்ந்த ஒரு ஆள் ஆஞ்சநேயருங்கிறதுக்கு தான் இந்த 5லேங்கிற பாட்டை வைத்தார்கள். நம்ம எல்லார்கிட்டையும் எல்லாமும் இருக்கிறது உண்மை தான், அதில் உங்களுக்கு டவுட்டு தேவையில்லை. ஆனால் ஒன்று தூக்கலாக இருக்கும். ஸோ நீங்கள் எதிலிருந்து வந்தீங்களோ அதில் போய் கலப்பீங்க, எதிலிருந்து நீங்கள் ஆரிஜினேட் ஆனீங்களோ அதில் போய் நீங்கள் சேருவீங்க. அதுக்கு பேரண்ட் எலிமெண்ட்டுன்னு பேர். ஓகே, டிபெண்ட்ஸ். உங்களுடைய கேள்வி என்னென்னா, இந்த 5 எலிமெண்ட்ஸில் ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் நம்ம ஒன்று மாறிக்கணும் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா லைஃபுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒரு பிறவியில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வாலியாக இருந்தான். வாலி யார்? இந்திரன், சூரியன், சுக்ரீவன். ராமாவர காலத்தில் 33 கோடி தேவர்களும் கரடிகளாகவும் குரங்குகளாகவும் அணில்களாகவும் வந்தாங்க. இப்போ சூரியன் சுக்ரீவனாக வந்தான். வாலி இருக்கான் இல்லையா, அவன் சூரியனுடைய அம்சத்தில் வந்தான். அதே மகாபாரத காலம் வருது. அப்போ சூரியன் யார்? கர்ணன். இந்திரன் யார்? அர்ஜுனன். அஸ்வினி புத்திரர்கள் நகுல சகாதேவர்கள். ராமாயண காலத்தில் வாயு அம்சத்தில் வந்தது ஆஞ்சநேயர். மகாபாரத காலத்தில் வாயுவினுடைய அம்சத்தில் வந்தது பீமன்.
மாறுதா இல்லையா? அதனால் டோன்ட் திங்க் இட்ஸ் கண்டினியூவஸ். அந்த நேரத்துக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி. நான் எப்பயோ சொல்லிட்டேன், ராமாவதார காலத்தில் சிவசங்கர் பாபா என்பவர் ராமனாக இருந்தார். நீ நம்பனா நம்ப கட்டிப்போம். நான் ராமனாக இருந்தேன் இந்த உலகத்தில். ஆனால் அடுத்த யுகம் வந்தபோது நான் கிருஷ்ணராக வரல. ஏன்னா ராமர் ரொம்ப டிசிப்ளினான ஆள், என்ன ரொம்ப டிசிப்ளினான ஆள். கிருஷ்ணர் மாதிரி ஒரு ஃப்ரீக்கியான ரோலை அவரால் பண்ண முடியாது. ராமர் வந்து ஏக பத்தினி விரதன், ஒரு பொண்டாட்டி தான். கிருஷ்ணர் ஏக பத்தினி விரதன், 27,000 கோபியை கூட நாங்கள் டான்ஸ் ஆடி கூத்தாச்சின்னு இருக்கணும். ஸோ அந்த ரோலை பே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்னவா வந்தீங்க மகாபாரத காலத்துலன்னா, நான் பிரகஸ்பதியினுடைய அம்சத்தில் துரோணாச்சாரியாராக வந்தேன். எனக்கு என்னுடைய எல்லா பிறவிகளும் தெரியுங்கிறதுனால உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ராமாவதார காலத்தில் ராமர், மகாபாரத காலத்தில் துரோணாச்சாரியார். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். அதே மாதிரி ராமாயண காலத்தில் வாலியை வதம் பண்ணுறார் ராமர். அவன் சொல்கிறான், நான் வந்து ராவணனை வண்டுன்னு நினச்சி என் கையில் பிடிச்சவையான், அவனை அழிக்கிறதுக்கு இந்த சுக்ரீவ குரங்கை என் பிடிச்சி என்கிட்ட சொல்லியிருந்தா 1 நிமிஷத்தில் நான் உனக்கு சிதியை மீட்டு கொடுத்துருப்பேனேங்கிறான். அவர் சொல்கிறார், இல்லை நீ வந்து தாரையை கொண்டு போய் வச்சுருந்த அவன் பொண்டாட்டியா அப்படி இப்படின்றார். இவர் என்னென்னமோ சொல்கிறார். சத்திரத்தை இது கீழகம்ன்றார். அதர்மத்தை அழிப்பது கூட தர்மம் தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குதுன்னு. அவன் எதையுமே வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்ட் போட்டு உடைக்கிறான். ராமருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் சொன்னார், சரிப்பா நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம். நான் எப்படி உன்னை மறைந்து நின்று கொன்றேனோ அந்த மாதிரி அடுத்த யுகத்தில் நீ என்ன மறைஞ்சு நின்று கொன்னுடு, நம்ம கணக்கு டேலி ஆகிடும். ஃபார் கிரெடிட் டெபிட் கரஸ்பாண்டிங் டெபிட், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சரின்னு அந்த டீல் இருக்கா ராமாயண காலத்தில். அதனால் மகாபாரதம் இதெல்லாம் முடிஞ்சு வச்சு முடியறதுக்கு முன்னால் காந்தாரி ஒரு சாபம் கொடுத்துருந்தா கிருஷ்ணருக்கு. காந்தாரியோட சாபம் என்ன? கிருஷ்ணா, என்னுடைய 100 குழந்தைங்களையும் நீ கொன்னுட்டியாடா பாவி, அந்த மாதிரி உன் குலம் நாசம் ஆகணுன்ட்டாவ. என் குழந்தைங்களெல்லாம் இழந்து நான் கஷ்டப்படுற மாதிரி உங்களுடைய யாதவ குலம் அழிஞ்சு போகணுன்றான். இவர், அம்மா என்னன்னு தள்ளி நீ ஒரு பதிவிரது, துர்தாசனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால நீ கண்ணை கட்டின்னு குருடியாகவே வாழ்நாளெல்லாம் வாழ்ந்த பத்தினி உத்தமி, அதனால் உங்கள் சாபத்துக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு. இது ஒன் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ராமாயண காலத்தில் வாலியாக இருந்தவன் ஜரான்ற ஒரு வேடனாக பிறந்திருக்கான். இதுக்கு நடுவில் இந்த எதுக்குலத்து பிள்ளைங்கள்லாம் இருக்குதுங்க இல்லையா, அதுங்கெல்லாம் ஒரு பையனுக்கு உள்ளே ஏதோ வச்சு கட்டி உலக்க வச்சு கட்டி புள்ளத்தாச்சி ஆட்டம் போட்டு துர்வாச ரிஷிக்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க. சாமி, இந்த பொம்பளைக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு. அவர் சொல்கிறார், உலக்க பிறக்கும், உங்கள் குலம் நாசமாகும் அப்படின்றார். இது போய் பலராமர்கிட்ட சொல்கிறாங்க, அட பாவி, ஏண்டா அந்த ஆள்கிட்ட சாபத்தை வாங்கினீங்க, அந்த உலக்கையை நல்லா அரைச்சி சட்னி பண்ணி எதிரில் இருக்கிற இரண்யா நதியெல்லாம் கலக்கிடுங்களான்னார். இவங்க கலக்கின எல்லாம் டஸ்ட் இல்லையா, அதெல்லாம் அந்த நதி ஓரமாக வந்து அதில் கோரப்புல்லாமல் வச்சது. அதில் ஒரு பிட்டு இல்லையா, அது வாலியாக இருந்து இந்த பிரிவில் ஜரான்ற வேடனாக இருக்கான் இல்லையா, அவங்க கையில் கிடைக்குது. அவன் அம்பு முனையில் அதை வச்சுன்னு ரெடியாகிறான். இந்த இவங்க இருக்காங்களே எதுக்குலத்து ராஜகுமாரர்கள், அவங்கெல்லாம் நல்லா ஒரு பௌர்ணமி எண்ணிக்கை தண்ணி போட்டு இந்த புல் இருக்கு இல்லையா, கோரப்புல் முளைச்சிருக்க, அதை வச்சு சண்டை போட்டு, நீங்கள்லாம் கிராமங்களில் தொடப்பு குச்சியில் சண்டை போடுவீங்க தெரியுமா? இப்போ கிராமங்களே அழிஞ்சு போச்சு தொடப்பு கட்டி சண்டை வச்சு. நாங்கள்லாம் போட்டிருக்கோம்பா, அதனால தான் வீர தீரப்படுறேன். இவங்க புல் அடிச்சுக்கிட்டு எல்லாம் செத்து போடுறாங்க. ஏன்னா அதில் தான் இருக்குது அவங்க சாபம். இவர் இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துக்கிறார். ஏன்னா பலராமர் தவத்துக்கு போயிட்டார். கிருஷ்ணன் நாம் வந்த வேலை ஆயிடுச்சு போகலாம் அப்படின்னு கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துருக்காரு. தூரத்தில் அந்த வேடனுக்கு ஒரு மான் உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்ககிட்ட தான் ரெடியாக இருக்குது இல்லை, பாண்டவ குலத்தை அழிக்கிறதுக்குள்ள அந்த இரும்பு அவனுடைய அம்பில் இருக்குது. வாலியாக இருந்து வரம் வாங்கின்னு வந்திருக்கான் கிருஷ்ணரை கொல்றதுக்காக. ராமர் பிகேம் கிருஷ்ணன் வச்சுக்கோ. அப்போ அந்த அம்பு காலில் தைக்குது, இந்த காலில் இப்படி தைக்குது. இதனுடைய எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் தான் இயேசுநாதர். நல்லா யோசனை பண்ணிப்பார். கிறிஸ்து கிருஷ்ணன், கிருஷ்ணன் கிறிஸ்து. இங்கே கிருஷ்ணரை கொல்லணும்னு சொல்லி அந்த இவங்கிறான் இல்லையா கம்சன்,
அவன் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கொலை சொல்கிறான். தேவிகியோட வயிற்றில் பிறந்த எல்லாரையும் கொலை சொல்கிறான். அங்கே ஹேரோது மன்னன் இந்த நாட்டுக்கு எல்லா குழந்தையும் கொல்லுன்னு சொல்கிறான். இவர் நாசரத்திலிருந்து பெத்லகேம் வர்றார். கிருஷ்ணர் அப்படி தான், ஒரு இரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து இன்னொரு இடத்துல போய் வளர்கிற மாதிரி இவருக்கு ஆகுது. கிருஷ்ணர் 12 ஆழ்வார்களை வச்சிருப்பார். இயேசுநாதர் 12 அப்போஸ்தலர்களை வச்சிருப்பார். 2 பேருக்கும் அஸ்டவுண்டிங் சிமிலாரிட்டிஸ் இருக்கா? கிருஷ்ணருக்கும் கிறிஸ்துக்கும் நான் சொல்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணினே வா, உனக்கு புரிய ஆரம்பிச்சு. அந்த மாதிரி பிற்காலத்தில் இயேசுங்கிற போது அவருக்கு 2 கை 2 காலில் சிலுவை, இது பிகினிங் ஆஃப் தட். அதனால ஒரு காலில் அந்த ஜரா விட்ட அம்பு கிருஷ்ணரை தச்சு அவர் உயிரை கால் வழியாக விடுறாரு. இப்படி லைஃப்ன்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் கர்ம நிவர்த்தி. எல்லாமே கர்மாவில் முடிய வேண்டிய விஷயங்கள் தான். யாராக இருந்தாலும் ஆனானப்பட்ட முருகர் இருக்கார். அந்த முருகர் சூரபத்மனை கொல்றாரு. அதுவும் பாவம் தானே, ஏன்னா அவன் மகத்தபசி. அதனால் அவரும் அதுக்கு கழுவாய் தாட வேண்டியிருக்கு. ராமர் பிறந்ததே ராவணனை அழிக்கிறதுக்காக தான், அழிச்சிட்டாரு. ஆனால் அதுவும் பிரம்ம அத்தி தோஷம், ஏன்னா அவன் ராவண பிரம்மம், அவனை கொல்றது தப்பு. அதனால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறணும். ஆஞ்சநேயரை போய் காசியிலேருந்து ஒரு லிங்கம் எடுத்துன்னு சொல்கிறாங்க. லேட் ஆகிற மாதிரி இருக்குது. சீதை மணல் லிங்கம் பண்ணால் அதுதான் ராமநாதேஸ்வரர். அதை பூஜை பண்ணாரா இல்லையா ராமர்? அதனால் எவ்வளோ பெரிய அவதார புருஷனாக இருந்தாலும் பூமியில் வர்றபோது யூ டூ இட் வித் பர்பஸ் ஆர் வித்தவுட் பர்பஸ், வித்தவுட் வெஞ்சன் ஆர் வித் வெஞ்சன். கர்மா இஸ் கர்மா. ஒரு உயிரை அழிக்கிறது பாவம். அதனால் ராமராக இருந்தாலும் கிருஷ்ணராக இருந்தாலும் அவங்களும் சிவ பூஜை பண்ணி எல்லாம் கழுவாய் தேடிக்க வேண்டி இருக்கும். எல்லாரும் அப்படி தான். கிருஷ்ணருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர் சிவ பூஜை பண்ணி ஒரே ஒரு மகன் பிறந்தான் அவருக்கு. அவரும் பண்ண வேண்டியது. ஸோ உலகத்தில் வருகிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் பூஜை பண்ணுறாங்க. நீ யாரை வேணாலும் எடுத்துக்கோ. ராமரை சொல்லிட்டேன், கிருஷ்ணரை சொல்லிட்டேன், அம்பாள் ஹஸ்பண்டு தானே பூஜை பண்ணுறாங்க, முருகர் சூரபத்மனை பண்ணார். இப்படி எல்லாரும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, சிவனை பூஜை பண்ணுறாங்க. இப்போ சிவன்ன்றது ஒரு தனிப்பட்ட ஆளுன்னு நீ நினைக்க வேணாம். அது பிரம்மா ப்ளஸ் விஷ்ணு ப்ளஸ் சங்கரன், த ஹோலி ட்ரினிட்டின்னு வாங்க. இந்த கிரியேஷன், ப்ரொடெக்ஷன், டெஸ்ட்ரக்ஷன் மூணும் சேர்ந்த ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் சிவன். சிவன் இஸ் ஈக்குவல் டு பிரம்மா ப்ளஸ் விஷ்ணு ப்ளஸ் சங்கரன். அதனால் உங்களுக்கு அதில் டவுட்டே தேவையில்லை. மூணும் சேர்ந்தாக்கா எதுவும் அதுதான் சிவன்ன்றது. அவர் தான் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்கிறவர். ஸோ யாராக இருந்தாலும் அங்கே கல்மினேஷன், அங்கே போய் சேர்ற இடம் சிவன்ன்றது. அவர் தான் எல்லாமா இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம்னா அதுதான் அர்த்தம். ஏன் நான் வள்ளலார் சொல்கிறார், எல்லா உயிரும் என் உயிராயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே என் உயிர் தான். எல்லா உலகும் என் வசம் ஆயின. உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பல தீசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார். உலகத்தில் எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியாக ஆமணிப்பட்டன் நாமணிப்படுத்த நாமி சேர்ந்த சிவன் இருக்கிறது ஒன்று தான். அவர் எல்லாத்தையும் கடந்து எனக்குள்ளேயும் உட்காந்துருக்காரு. நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய நிலையில் அப்படின்னு. அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் உடம்போடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுவாசிக்கிறீங்க. சுவாசி நல்ல சுவாசிக்கிறீங்க. அந்த சுவாசி இருக்கு இல்லையா, அதுதான் சிவா. உங்கள் மூக்கில் அந்த சுவாசம் ஓடுகிற வரைக்கும் நீங்கள்லாம் சிவன். அந்த மூச்சு நின்று போச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ நீங்கள் சிவா இல்லை, சவா. சவான்னா சவம்னு அர்த்தம். ஸோ சிவா பிகம் சவா மைனஸ் தி பிரீத். அதனால் நம்ம எல்லாருமே சிவன் தான். உங்கள் மூக்கில் காற்று ஓடுற வரைக்கும் நம்ம எல்லாம் சிவன் தான். காற்று நின்று போச்சோன்னா நம்மளை அதுக்கப்புறம் சிவான்னு யாரும் கூட மாட்டாங்க, சவா. அப்போ உன் பேர் என் பேர் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பேரும் சிவனுக்குள்ள பேர் தான். மயிலாப்பூரில் போனால் கபாலீஸ்வரன்றான், இன்னொரு இடத்துல வெங்கீஸ்வரன்றான், ராமநாதீஸ்வரன்றான், காசி விஸ்வநாதர்ன்றான், அருணாச்சலேஸ்வரர்ன்றான். எல்லாமே வேறு வேறு மாதிரி தெரியுதா, ஆனால் எல்லாம் சிவனுடைய பேர் தானே. எல்லா இடத்துலையும் சிவலிங்கம் தானே இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் உன் பேர் என் பேர் அவங்க பேர் இவங்க பேர் எல்லாமே சிவனுடைய பெயர்கள். எல்லாமே சிவனுடைய பெயர்கள். அதனால் நம்ம எல்லாருமே சிவன் தான். இதை நாம் தெரிந்து கொள்ளுகிற போது எப்படி வாழணுங்கிறது நமக்கு புரிஞ்சிடும்.
when you understand that you are a divine ingredient within yourself, அப்போ நீ சிவம் மாதிரி வாழணும் இல்லையா? யூ ஷுட் பிஹேவ் லைக் சிவன். அப்போ சிவன்னா என்ன? அன்பே சிவம், அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. லவ் பெர்சானிஃபைட் இஸ் சிவா. இப்போ இந்த உலகத்தில் நீ அன்பு செலுத்த கற்றுக்கொண்டால் எவ்ரி கிரியேச்சர் யூ ஷுட் லவ். அப்படி பண்ணால் நீ தான் சிவன். உங்கள்கிட்ட இருக்கிற சிவனை நீ வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியில் வெற்றி பெற்று விடுவாய் ஒரு நாளைக்கான. அன்பென்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததென்றால் அப்படிங்கிறான் கம்பர். திருவள்ளுவர் சொல்கிறார், அருள் எனும் அன்பு ஈன் குழவிங்கிறார். அருள் என்று சொல்லுகிறீங்களே, அது அன்பு என்கிற தாய் பெற்று போட்ட குழந்தை அப்படின்னு. ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை துப்பினேன். அதில் ஒரு சாப்பிள் வந்து ஒரு மாமரம் வருது, அதில் நூற்றுக்கணக்கான மாம்பழம் வருது. அதை 100 பேர் சாப்பிட்டுட்டு 100 மாம்பழத்தை துப்புறான், 100 வரும். அப்போ அன்பு அருளாகிறது, அருள் அன்பாகிறது. மாம்பழத்திலிருந்து மாமரம் வருது, மாமரத்திலிருந்து மாம்பழம் வருது. இப்படி தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் அன்பை தவிர ஒன்றுமே கிடையாது. இது மக்களுக்கு தெரியறதில்லை. எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியது ஒரு கடுகு உள்ளம் அப்படின்றான் பாரதிதாசன். எப்போ பாரு எம்மடிய பிள்ளை குட்டிங்கன்னு சொல்கிற ஒரு மஸ்டர்ட் கடுகு மாதிரியான ஒரு நிலையங்கிறான். எதியா கரெக்டுன்னா அவர் சொல்கிறார், தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலென்றோ இன்பம் இன்பம். எஸ்பெஷலி கிஃப்டட் மதர்லி கம்பேஷனேட் ஹார்ட் எதுன்னா எல்லாரும் எனக்கு வேண்டியவங்கன்றது. தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே ஏகைவ சத்தியம் என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலென்றோ இன்பம் இன்பம்னு சொல்லக்கூடிய இது மக்களுக்கு புரியணும். இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா நீ மற்றவங்கள சந்தோஷப்படுத்தியே ஆகணும். இப்போது ஒரு சினிமா கொட்டாய்க்கு போகிறேன், அங்கே நீ போகிற போது ஃப்ரெஷ்ஷாக தான் போனேன். அங்கே ஒரு 500 பேர் உட்காந்துன்னுட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் விட போகிறான். அதனால் கொஞ்ச நேரத்துலேயே நீ டல்லாகிடுற. இன்டர்வெல்லுக்கு வெளியே வர்ற போது மூஞ்சே வேறு மாதிரி ஆகி போகுது. கொஞ்சம் காற்று கீத்து கடிச்சோடனே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃபீலிங் வருது. சினிமா தியேட்டர் விட்டு வெளியே வந்துட்டு நீ ஒரு கிலோமீட்டர் போன உடனே உனக்கு கொஞ்சம் பழைய மூட் செட் வந்தது. அந்த மாதிரி நீ சந்தோஷமாகணும்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி ஆகணும். தெனாலிராமன் இருந்தான். கிருஷ்ணதேவராயர் ஒரு பரீட்சை வச்சார், வரிசையாக இலை போட்டார். தெனாலிராமன்லேருந்து எல்லாரையும் உட்கார வச்சிட்டாரு. இதெல்லாம் விருந்து, ஆனால் உங்கள் கையால் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. என்ன எப்படி சாப்பிடாது இருக்க முடியும்? கையில்லைன்னு எப்படி சாப்பிட்றது? தெனாலிராமன் பார்த்தான், அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறான் இல்லையா, இவன் இலையில் இருக்கிறத எடுத்து அவனுக்கு ஊட்டினான். அவன் அதை புரிஞ்சு அவன் இலையில் இருக்கிறத எடுத்து அடுத்த ஆளுக்கு ஊட்டினான். இப்படி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இஃப் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூன்றோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைவனுக்கு புரிஞ்சா, கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லைஃப் ஆல் அபவுட்டுங்கிறது உனக்கு புரிஞ்சதுன்னா, மாநிலம் பயிரோட வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாயோ சொல்லடி சக்தி என்பதும் ஊருக்கு ஒழித்திடல் யோகம் என்பதும் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். மகான்களுக்கும் உங்களுக்கும் அதுதான் வித்தியாசம். அவங்களும் உங்களை மாதிரி தான் அப்பா அம்மாவுக்கு தான் பிறகுறாங்க, அவங்களும் தான் உலகத்தில் வாழ்கிறாங்க. அவங்க மற்றவங்களுக்காக வாழ்கிறாங்க, தனக்காக. இப்போ மேகம் இருக்குது, அது மழையை பெய்யுது. அந்த மழையினால் மேகத்துக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஒன்று. சரி, இந்த மழை பெய்யுது, அது ஆற்றுலேயும் பெய்யும், சாக்கடையிலையும் பெய்யும், வயல்லையும் பெய்யும், குளத்துலேயும் பெய்யும். அது வேஸ்ட் ஆகுதான்லாம் பார்க்காது. எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையது தான் அது நேச்சர்ன்றது. மூக்கில் காற்று போயிருக்கு, அது வர்றபோது பியூர் ஆக்சிஜன் மூக்குக்குள்ளே வருது, பிராணவாயு. மூக்கிலேருந்து வெளியே போகுது, நீ விடுறது கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நல்லா யோசனை பண்ணு, உன்னால் இந்த உலகத்துக்கு நல்லதே நடக்கலை. தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, மேகம் தனக்காக போயில்லை. தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, காவிரியும் ஒன்றும் அதுக்காக ஓடுறதில்லை. தனக்காக மென்காற்று வீசவில்லை, காற்றுக்கு என்ன லாபம்? அதனால் மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். இந்த உலகத்திலே எல்லாரை விட அறிவாளியாக கடவுள் மனுஷனை படித்தான். ஆனால் மனிதர்கள் செல்ஃபிஷாகிறாங்க. இது என்னைக்கு மக்களுக்கு புரிஞ்சு இவங்க எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ தத்துவம் வெளியே வரும். இதெல்லாம் அப்படி தான். எந்த ஒரு மகானும் அவனுக்காக வாழ்கிறதில்லை. காஞ்சிலமா பெரியவர் இருந்தார், யாரோ இருக்காங்க பெரிய மகான்கள், அவங்களுக்கு என்ன லாபம்? ஏதோ ஒரு குடும்பத்தில் 12 வயசில் ஒரு வேத பாடசாலையில் சேர்ந்து ஒரு 12 வருஷம் வேதம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உக்காந்துட்டு
அவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கணும், பூஜை பண்ணிட்டு இருக்கணும். சந்திரமௌலீஸ்வரருக்கு ஜனங்க கியூவில் போய் எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்லாம் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு கஷ்டத்தையே தாங்க முடியலையே, ஊராமுட்டு கஷ்டத்தெல்லாம் அவங்க மண்டையில் வாங்கி தாடி வளர்த்துன்னு தேவதாஸ் ஆகாமல் இருக்காங்களே, அதுக்காகவே அவங்கள பாராட்டணும். இவ்வளோ பேர் கஷ்டத்தை வாங்கிட்டு அவங்க அஃபெக்ட் ஆகாத உட்காந்துருக்காங்க இல்லையா, எவ்வளோ பெரிய நிலை அது. உன்னால் ஒரு கஷ்டத்தையே தாங்க முடியல. ஸோ உலகம் என்பது பெரிய விஷயம். இதில் எல்லாரும் உருப்பட்டாங்க. மனிதர்கள் உருப்படுது. ஒரு பறவை இருக்குது, அது உன்னை விட நல்லா தன்னுடைய பறவை குஞ்சுகளை காப்பாற்றுது. ஒரு அழகாக குச்சியெல்லாம் பொறிக்கணும் வந்து ஒரு நெஸ்ட், அதுக்குள்ளே முட்டை போட்டு அது குஞ்சு வர்றபோது எல்லா இடத்துலேருந்தும் கொண்டு போய் அதுக்கு சாப்பாடு வாயில் ஊட்டுது, அந்த குட்டி பறவையை காப்பாற்றுது. ஒரு பூனை இருக்குது, அது தன்னுடைய பூனைக்குட்டியை வாயில் கவிக்கினே போகுது எல்லா இடத்துக்கும். ஒரு குரங்கு இருக்குது, மர்க்கட நியாயம்னு பேர். அந்த குரங்குட்டி தாய் குரங்கை கட்டிக்கிட்டு குரங்கேற்று கொள்ளாத கொம்பு முண்டோன்னு கிளக்கி தாவிக்கினே இருக்குது. ஆனால் அந்த குரங்குட்டி விழாத அதை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் அதுங்கெல்லாம் உங்களை மாதிரி அவங்களுடைய பறவைகளை, விலங்குகளை, குரங்குகளை வந்து matrimonial.com பார்த்து பொண்ணு தேடி பையன் தேடி அதுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என் பேரன் அப்படி இப்படின்னு சொல்லி இதுங்களெல்லாம் கட்டிக்கிட்டு அழுதுன்னு இருக்குது. அதுக்கு ரெக்க முளைச்சோன்னே துரத்தி விட்டுரும். இந்த மனிதர்கள் இதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் இவ்வளோ போராட்டம், பந்தம், பாசம், சுயநலம் இதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு கொள்ளு பேரம் வரைக்கும் விடவே மாட்டேன்றாங்க, கட்டி நழுவுறாங்க. உறவுகளை இவங்களால் விட முடியறதில்லை. பறவை பார், விலங்கை பார், எவ்வளோ அழகாக எல்லாம் வாழ கற்றுக்குச்சு, நம்மளால் முடியல இல்லையா? இதுதான் எல்லாத்த விட அறிவாளியார் நாம் படைக்கப்பட்டோம். ஆனால் எல்லாத்த விட அறிவில்லாத நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்மளால் அடுத்த நிலைக்கு போகாமல் மனிதர்களும் இப்படியே ஒரு பாப்புலேஷனில் வளர்ந்துக்கிட்டே இருக்கே தவிர பண்பில் வளரவே இல்லை. பாப்புலேஷனும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு குவாலிட்டேட்டிவாக, குவான்டிடேட்டிவ் எஸ், குவாலிட்டேட்டிவாக வளரவே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இவங்க கொஸ்டின் சிவன் சார்னு ஒருத்தர் இருந்தார், பரமாச்சாரியாருடைய பிரதர். அவரும் பெரிய நிலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வாரியார் இருந்தார், வாரியாருக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் பேர் குருபலம், விசாகப்பட்டினத்தில் இருந்தார். அவர் யாருக்கும் தெரியாது. ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் யார் பிறந்தாலையும் அவங்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய எற்றைக்கும் 7 பிறவிக்கும் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும்ன்ற மாதிரி 7 பிறவிக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அதில் யாரோ ஒருத்தருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு அந்த புண்ணியத்தை வாங்கி மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி வரும். அப்போ பரமாச்சாரியுடைய பிரதர் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்ச நாள் இந்த நல்லி சின்னசாமி செட்டியார் வீட்டில் ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க, அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வெளியேறிட்டார். அண்டு பரமாச்சாரியர் சொல்லியிருக்கார், என்னை விட எங்கள் அண்ணன் தான் வந்து நிஜமாக தவம் செய்கிறான், அந்த ஜனங்கிட்ட மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்கேன்னாரு. வாரியாருக்கு ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க அண்ணன் சொன்னார், உனக்கு இந்த நேரம் கொஞ்சம் ஜாதகம் சரியில்லைப்பா அப்படின்னு. அந்த 7:30 தாண்டின உடனே வாரியார் அவங்க அண்ணங்கிட்ட போய், அண்ணா நீ என்னவோ டைம் சரியில்லைன்னா எனக்கு ஒன்றும் சரியில்லையேன்னு. அவர் சொன்னார், நீ கழுத்துலேயே சிவலிங்கத்தை கட்டிக்கிட்டு பூஜை போட்டி வச்சுன்னு பூஜை பண்ணிகிட்டே இருக்க, அதனால் உனக்கு அந்த கிரகம்லாம் பலிக்கலை போ அப்படின்னாராம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் காரண காரியங்கள் இருக்கும். ஆனால் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தால் அந்த குடும்பத்தினுடைய நற்கர்மாவும் பேட் கர்மாவும் அதில் வரும். அந்த வம்சத்தில் வந்தவங்களுக்கு 7 தலைமுறைக்கு வரும். அதில் உங்களுக்கு டவுட்டு தேவையில்லை. இவர் இருந்தார், வள்ளிமலை சேஷானந்த சாமிகள் இருந்தார். அவர் சேஷாத்திரி சாமிக்கிட்ட போகிற போது அவர் சொல்கிறார், உங்கள் பெரியவாள்லாம் வந்து காசில் இருக்கா தெரியுமோ அப்படின்னாரு. காசில் இருக்காங்கன்னா அர்த்தநாரின்ற பேருக்குள்ள மாமா மச்சானாவாக இருப்பாங்க. அவங்க பறவையாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், எதுவோ வேணா இருக்கலாம், ஆனால் காசில் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். ஸோ நம்முடைய பெரியவங்களும் எங்கேயானா இருப்பாங்க, நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இருப்பாங்க. ஆனால் 7 தலைமுறைக்கு அவங்க செஞ்ச நல்லது வருது. அவங்கள யாராவது குறை வச்சுருந்தாங்கன்னா அதுவும் நம்மளை பாதிக்கும். இப்போ ரத்னகிரி சாமி இருந்தார், அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிளர்க்காக இருந்தார். அவங்க அப்பா வந்து மணிகாரர், கிராமம் மணிகார், கன்சாமலியாருன்னு பேர். அப்போ திருவலம் சாமி இருக்கார் இல்லையா, ஆற்காடு ராணிப்பேட்டை கிட்ட திருவலம், அவர் தான் ரத்னகிரிக்கு படிக்கட்டு போட்டது.
அந்த படிக்கட்டு போட்ட போது எல்லாம் ஊர்க்காரங்கெல்லாம் சொன்னாங்க, சாமி நாங்கள்லாம் பணம் வசூல் பண்ணி தர்றோம், நீங்கள் இந்த சுண்ணாம்பு கோயிலாக இது இந்த ரத்தினிக்கு கோயில் இதை நீங்கள் எடுத்து கட்டணும்னாங்க. அப்போ அவர் கன்சாமிலாட்டு சொன்னாராம், நீயோ இல்லை உன்னுடைய பசங்களில் யாரோ ஒருத்தனும் இது எடுத்து கட்டுவாங்க, அந்த மாதிரி விதி இருக்குது, அதனால் நடக்கும் போன்ட்டாராம். அப்போ அந்த கன்சாமிலருக்கு 2 பசங்க. ஸோ அண்ணங்காரனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. தம்பியார் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்த பாலமுருகன் அடிமை என்று பின்னால் அறியப்படுகிற சச்சிதானந்த மொழியாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. அப்போது ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு அது கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்ன்றது ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதை வச்சு நடக்கும். என்னை ஆளும் பாபா இருக்கையிலே என்று தொடங்கும் சம்ரக்ஷணாவின் பாடலில் உன்னை பற்றியே பற்றினை வேறறுத்தேன் என்ற வரிகள் வருகிறது. பற்றினை துறப்பதற்கு தங்களின் தெய்வீக பற்றுதல் தேவை என்கிற நிலையில் தங்களிடம் முழுவதுமாக நாங்கள் சரணடைந்தால் தானே அது சாத்தியமாகும். அப்படி இருக்கும்போது கடவுள் பக்தி, குரு பக்தி, தங்களிடம் நாங்கள் வைத்திருக்கும் மாறாத விசுவாசம் இவையெல்லாம் கூட பற்றுதான் என்றும் அவை கூட முக்திக்கு தடைதான் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? லௌகீக பற்றுதல் அல்லாமல் தெய்வீக பற்றுதலும் கூட முக்திக்கு தடைதான் என்றால் இதுவரை வந்த நமது மகான்கள் அனைவருமே இறைவன் மீது வைத்திருந்த மாறாத பற்றுதலோடுதானே முக்தி நிலையை அடைந்தார்கள். இது எவ்வாறு சாத்தியமானது? ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஆசையெல்லாம் விடு, கடவுள் மேலே இருக்கிற ஆசையை கூட விடு அப்படிங்கிறது. மற்றும் பற்றியின்றி நின் பாதம் பாவித்தேன், பிறவா வர மீதின்னு என்ன பண்ணோம், எல்லாத்தையும் விட வேண்டியிருக்கும். அது பாசிபிள் இல்லை. நம்பர் 1. இப்போ இயேசுநாதர் இருந்தார். அவர் நிஜமாகவே ரொம்ப ஏழை. மலை மேலே போய் படுத்துக்குவார், யாராவது பிரெட்டு கொண்டாந்து கொடுத்தா எல்லோரும் கொஞ்சம் கிள்ளி கொடுப்பாரு, அந்த மாதிரி ரொம்ப சாதாரண வசதியே இல்லாதாள். பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு ஒரு கூடு இருக்கிறது, கடவுளின் பிள்ளையாகிய இயேசுவிற்கோ தலை வைத்து படுப்பதற்கு செங்கல் அளவும் இடம் இல்லை என்றது தான் பைபிள். அவரை உலகமே நம்பிக்கை துரோகம் செய்யுது. அவர் எல்லாருக்கும் நல்லதான் பண்ணார். ஸோ 30 வெள்ளி காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்துட்றான். கையில் சிலுவை தழும்போடு வந்தாலையும் டவுட்டிங் தாமஸ் வந்து நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறான். பீட்டர் சைமன் கோழி கூவறதுக்குள்ளே 3 தடவை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். ஒரு அநாத போனமாக தான் போனார். அப்படி இருக்கிற போது கூட சிலுவையில் அவருடைய நல்ல குணம் அவர் விட்டு போல. அவர் கேட்கிறார், பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னது என்று அறிகலாது செய்கிறார்கள். ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூ அப்படின்னு அந்த நிலைக்கும் அவரால் இருக்க முடியுது. ஆனால் அவர் உயிர் பிரிய மாட்டேன். அப்போது அவருக்கு சோகம், தண்ணி தாகம், தண்ணி கேட்குறாரு. தண்ணி கொடுக்காம இவங்க தண்ணியை நினச்சி வாய்கிட்ட சும்மா கதை பண்ணுறாங்க. தண்ணி கூட கொடுக்கல. இடுப்பில் இருக்கிற சின்ன துண்டு கீழே விழ போய் நெக்கட நிற்க போகிறார். அந்த நேரம் அதுக்கு மேலே அவரால் தாங்க முடியல. ஃபாதர் ஒய் ஹவ் யூ ஃபர்சேக்கன் மீ அப்படின்னார். பிதாவை என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னார். அப்போ தான் அவருடைய கூட்டிலிருந்து அந்த ஜோதி பிரியுது. அதனால் கடவுள் மேல் வைக்கிற ஆசை இருந்தால் கூட இந்த கூட்டிலிருந்து ஆத்மா பிரியாது. அதை கூட நீ விட வேண்டியிருக்கும். ரமணர் இருந்தார். அவர் அண்ணங்கிட்ட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வாங்கின காசில் வேலூருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா அண்ணாமலையாரை தேடி போகிறேன்னு அவர் சீட்டு வச்சுட்டு வந்துட்டார். முஸ்லீம் ராவுத்தர் மாதிரி முருகப்பெருமான் ட்ரெயினில் வந்து நீ வேலூர் போகாத, இங்கே கால்ரா பிள்ளைக்கெல்லாங்குது, இங்கே விழுப்புரத்தில் இறங்கிட்டு திருவண்ணாமலை எங்கேருந்து கிட்டதான்றார். அவர் இறங்கிறார். எங்கே தங்குறது? கோயிலில் போய் தங்குறாரு. அந்த கோயில் பிரசாதத்தை மறுநாள் காத்தால சாப்பிட்றாரு. திருவண்ணாமலைக்கு போகணும் இல்லையா, ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கும் விழுப்புரத்தில். அப்போ அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட சொல்கிறார், என்னுடைய கடுக்குன்னு நீங்கள் அடமானம் வச்சுக்கின்னு எனக்கு திருவண்ணாமலைக்கு பஸ் சார்ஜ் கொடுங்கன்றார். அவர் கொடுத்துட்டு ஒரு கடுக்கன் அடமானம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுத்துன்னு சீட்டு கொடுக்குறாரு. இவர் எடுத்துன்னு வெளியே வர்றார். நம்ம தான் திருப்பியும் ஊருக்கே போக போகிறது இல்லையே, நம்ம வந்து கடுக்கனை மீட்க போகிறோமான்னு அந்த சீட்டையும் கிழிச்சு போட்டார். அதுதான் நிலை. ஏசுநாதர் லாஸ்ட்டில் அதை விட்டார். இவர் கடுக்கன் கூட வேணாம்னு சொல்லி அதையும் காட்டி கொடுத்துட்டு அந்த சீட்டையும் அடமான ரசீதையும் கீழ்ச்சி போட்டு பாதாளிங்கத்தில் அப்படியே குழவி கடிக்கிற மாதிரி உட்காந்துட்டார். அதெல்லாம் வேறு கதை. உலகத்தில் எந்த ஒரு ஆசையும் இல்லாத ஒரு நிலையை நீ அடையணும். உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குதுன்னு வை. அந்த 1 லட்ச ரூபா நீ 1 ரூபா நோட்டாக வச்சுருந்தாக்கா கட்டு கட்டாக இருக்கும்.
10 ரூபா நோட்டாக மாற்று, 100 ரூபா நோட்டாக மாற்று, 1000 ரூபா நோட்டாக மாற்று, கடைசியில் பேங்க்கில் போய் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு டிடி வாங்கிடு. அப்போ அந்த 1 லட்சத்தை தூக்கின்னு போகிற கஷ்டம் ஒரே ஒரு டிடி பேப்பர் ஜோபியில் இருக்கும். உனக்கு என்றைக்கு வேணாமோ அன்றைக்கி அந்த டிடி கீச்சு போட்டு ரவுண்டு கீச்சு போட்ட மாதிரி. அந்த மாதிரி இந்த உலகத்தில் கலகலான ஆசைகள்லாம் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் விட்டுக்கினே வர வேண்டியிருக்கும். ஒரு 1000 காக்காக்குதுன்னு வை, நீ ஒரு கூடை நிறைய 1000 கல்லை வச்சு ஒவ்வொரு காக்காய்க்கும் ஒவ்வொரு கல் வச்சு அடிச்சுன்னு இருப்பியா? ஒரு கல்லை வச்சு அண்ணா எல்லா காக்காவும் பறந்து போயிடும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட 1000 ஆசைங்க காக்கா மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ நாம் என்ன பண்ணணும்? ஒரு கல்லை பிடிக்கணும். அது கணபதியாக இருக்கலாம், கந்த பெருமானாக இருக்கலாம், காளிகாம்பாலாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். ஒரே ஒரு கல்லை கெட்டே பிடி. அந்த ஒரு கல்லை வச்சு எல்லா ஆசைகளையும் ஓட்டலாம். ஆசைக்கூர் பக்தனே என்னங்கிற வார்த்தையை அருணகிரி பயன்படுத்துகிறார். ஆசா நுகலம் துகளாகும். அதுக்கு எல்லாத்தையும் விட வேண்டியிருக்கும். இது எல்லாராலையும் விட முடியறதில்லை. நல்லா யோசனை பண்ணு. நீங்கள்லாம் மிடில் கிளாஸு நம்பலாம். ஒரு வீடு மாற்றுற போது நீங்கள் என்னெல்லாம் எடுத்துன்னு போகிறீங்க அந்த வேன்லேயோ லாரிலேயோ? பழைய துணி, தொடப்பக்கட்டை, பக்கெட். ஏன்னா இது உதவும் அது உதவும். எதையுமே உங்களை தூக்கி போட முடியாது. எதையுமே விட முடியாத ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது மனிதர்களுடைய நேச்சர் எல்லாம். நிஜமாக நீ டே டு டே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு சோப்பு, ஒரு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, மிஞ்சி போனால் தேங்காய் எண்ணெய், ஒரு 4 பேண்ட்டோ 4 வேஷ்டியோ 4 ஷர்ட்டு 2 டவல். இது தவிர உனக்கு என்ன தேவை? வீட்டில் நீ வச்சுன்னுக்கிற எதுவுமே உனக்கு உதவுறதில்லை. ஆனால் அதெல்லாம் அப்படியே வச்சுன்னு பொத்திக்கின்னு டஸ்ட் பண்ணிக்கிட்டு அது பெருக்கின்னு மொழிகின்னு உட்காந்துன்னு இருக்கிறோம் நம்ம, இல்லையா? எதுவுமே தேவையில்லை, ஆனால் எல்லாத்தையும் தேவைன்னு நினைக்கிறோம். அப்போ யாதனின் நீங்கள் நான் எதுவுமே வேணான்னு விட்டுடணும். நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயினே இரு. அந்த நிலை உனக்கு வந்ததுன்னா ரமணர் மாதிரி நீயும் ஆகிட்ட, ஏசுநாதர் மாதிரி நீயும் ஆகிட்டேன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுன்னுட்டு எனக்கு பற்றெல்லாம் போகணுன்னு கடவுள்கிட்ட சும்மா உதவி காட்டின்னு இருந்தேன்னா எந்த காலத்தில் போக போகுது? இதை நான் பிடிச்சின்னுட்டு என்னை விடுன்ற மாதிரி தான் நீ எல்லாத்தையும் பிடிச்சின்ட்டு விடுன்ற அது எங்கே விட போகுது உன்னை? அதனால் விட வேண்டியிருக்கும். விடுதலை யாகி நிற்பாய்னா அதுதான் அர்த்தம். எல்லாத்தையும் விட வேண்டியிருக்கும். மக்களால் முடியாது. எஸ்பெஷலி இந்த மத்தியதர குடும்பங்களில் வராங்க இல்லையா, மிடில் கிளாஸ், அவங்களால எதையுமே விட முடியாது. பழைய சீப்பு இருக்கும், என்ன அதை கூட எடுத்து வச்சுக்குவாங்க. பழைய டூத் ப்ரஷ் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்குவாங்க. ஏன்னா சீப்பு துடைக்கிறதுக்குன்னு இல்லையா? ஜனங்களுடைய நேச்சர் அது. எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் நிறைய பேர் வீடு மாற்றுறாங்க இல்லையா, அது வேஸ்ட்டு. இதுக்கு எதுக்கு வேனுக்கு லாரிக்கெல்லாம் கொடுக்குற? எல்லாத்தையும் விட்டுரு. இப்போ ஃபாரின்லலாம் இருந்து நம்ம பசங்க வராங்க, அவங்க இதெல்லாம் தூக்கின்னு வர முடியாது. அதுவும் உண்டு. சில கம்பெனிகளில் அவங்களுக்கு ஷிப்மெண்ட் சார்ஜுன்னு கொடுப்பாங்க ரீலோகேட் ஆகிற போது. இப்போ அவங்களும் மரம் தொடப்பெல்லாம் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு மார்க்கெட் இருக்கும். ஸோ யாருன்னா வேண்டிய பசங்க இருந்தால் இதை நீ வச்சுக்கோன்னு ஹோல்சேலில் கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு டம்பிங் ஆர்டர் இருக்கும், அந்த மார்க்கெட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த முர்ரேன் கம்பெனி நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவன் பழைய சரக்குலாம் வச்சுருப்பான். யார் வேணுமோ வாங்கினா உனக்கு காசு வரும். அவங்க வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கின்னு இருப்பாங்க. ஸோ எல்லா ஊர்லேயும் ஆட்டிடியூட் ஜனங்களுக்கு ஒரே மாதிரி தான். இல்லை நம்மளை விட அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் கம்மி. சிவமேனும் சதா சிவா சிவ ஓம் சிவ ஓம் ஹர ஓம் சிவ ஓம். அன்னையும் நீயே தந்தையும் நீயே அழகிய தீயமை அருள்வாயே அருணகிரிநாதனே சிவ ஓம் சிவ ஓம் ஹர ஓம் சிவ ஓம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே சுந்தரம் நீயே மதுரை சொக்கேஸ்வரனே சிவ ஓம் சிவ ஓம் ஹர ஓம் சிவ ஓம். ஆனந்தம் நீயே ஆரம்பம் நீயே பாரெங்கும் நீயே பனியிலும் நீயே ராமலிங்கேஸ்வரனே சிவ ஓம் சிவ ஓம்
ஓம் ஹர ஓம் சிவ ஓம். நீரிலும் நீயே, காற்றிலும் நீயே, வானிலும் நீயே, மண்ணிலும் நீயே, தில்லை நடராஜனே. சிவ ஓம் சிவ ஓம் ஹர ஓம் சிவ ஓம். எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா 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 இறைவா. எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் அத்தனே அன்பே ஆருயிரே அருள் சித்தனே ஸ்ரீ சிவசங்கர தேவனே. எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் மெத்தனம் இல்லாத ரக்ஷணனே. மேதினியோர் ஜீவ ஜோதியனே, முக்தனே மோட்ச சாம்ராஜ்யாதிபனே, மூல காரணனே கால காலனே. எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் பக்தருக்கு அபயம் தருபவனே. பரமதயாளனே பரமேஸ்வரனே, சித்தமெல்லாம் கருணை பொங்கும் ஸ்ரீகண்டனே. சிற்றம்பலநாதனே நடமிடும் பாதனே. எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா 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 இறைவா. எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே. ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.